விஜயோட ஜனநாயகன் படம் தள்ளி போகுது அப்படின்னா சென்சார் போர்டில் சர்டிஃபிகேட் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மத்திய அரசு உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ மோடியோடைய அந்த இதுக்கு விஜயோட ஜாதகம் ஒத்து போகலையா, அல்லது இது கூட்டணிக்கான விஷயமா பார்க்கணுமா, இது எப்படி அணுகிறது? விஜயோட ஜாதக கட்டமைப்பில் இப்போ ஏதாவது அந்த ஜாதக கட்ட மாற்றங்கள் இருக்கா? அதனால தான் ஜனநாயகன் படம் தள்ளி போணுச்சா? ஜனநாயக படத்துக்கு சிக்கல் வரும், அதில் இந்த மாதிரி பாதிப்புகள் வரும்னு நம்ம பேசியிருந்தோம். அதுபடி இப்போ நடந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானை சின்னத்தை பயன்படுத்தினது விஜயோட ஜாதகத்துக்கு, விஜயோட ராசிக்கு நல்லது இல்லைங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. திரும்ப யானையை ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக தேர்தல் ரீதியாகவும் சரி, அவருடைய குடும்ப ரீதியாகவும் சரி, அவருக்கு இது நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். ஏன்னா இப்போ நிறைய பேர் சமூக வலைதளங்களில் அடுத்த எம்ஜிஆர் விஜய் அப்படிலாம் பேசும் பொழுது எம்ஜிஆருக்கும் விஜய்க்குமான ஒற்றுமைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஜனநாயகன் படத்துலையும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரி நான் ஆணையிட்டால் மாதிரி இவர் அந்த சவுக்கு எடுத்து அவர் அந்த அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம இதில் படத்துலேயே ட்ரெய்லர்லேயே தெரியுது. எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த பிறகு நடிச்சுக்கிட்டு இருந்தார், அதிகாரத்துக்கு இருக்கும் பொழுதும் நடித்தார். ஆனால் விஜய் தான் என்னோட கடைசி படம்னு சொல்லிட்டார். இப்போ விஜயோட ஜாதக கட்டமைப்பு பிரகாரம் விஜய்க்கு இதுதான் கடைசி படமாக தொடர்ந்து நடிக்க வாய்ப்பு. ஜனநாயகன் படத்தோடைய அந்த அடுத்த கட்ட விசாரணை 21ஆம் தேதி தான் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு தான் அவருடைய அந்த அந்த கிரக நிலையும் மாறுது அப்படின்னு சொல்றீங்க. அப்போ என்ன மாதிரியான சிக்கல்களை ஜாதகப்படி விஜய் எதிர்கொள்ள வாய்ப்புகள்? அவருக்கு மேலும் மேலும் நெருக்கடிகள் தான் ஏற்படுத்தும். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அஸ்ட்ராலஜர் காந்தி முருகேஸ்வரர் அவர்கள். ஜனநாயகன் படத்தை பற்றியும் விஜயோட ஜாதகம் பற்றியும் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஜனநாயகன் படம் தள்ளி போகும், ரிலீஸ் ஆகாதுன்னு நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. அதே மாதிரி தள்ளி போயிடுச்சு. பர்டிகுலராக ஜோதிட ரீதியான காரணங்கள் இருக்கா? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா விஜயோட ஜாதக கட்டமைப்பில் இப்போ ஏதாவது அந்த ஜாதக கட்ட மாற்றங்கள் இருக்கா? அதனால தான் ஜனநாயகன் படம் தள்ளி போணுச்சா? கணிச்சு கரெக்டாக சொல்லிட முடியுமா? நம்ம விஜய் அவர்கள் ஜாதகம் அப்படிங்கிறது கடகராசி, கடக லக்னம், நடக்கிறது சுக்கிர திசையில் ராகு புத்தி. அப்போ இவருக்கு இந்த ராகு புத்திங்கிறது ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி அவருக்கு அவமானங்களையும் பாதிப்புகளையும் தரும் அப்படின்னு சொல்லி நம்ம முதர்ந்தே நம்ம பேசிட்டு வரோம். அதே மாதிரி இந்த ஜனநாயக படத்துக்கு சிக்கல் வரும், அதில் இந்த மாதிரி பாதிப்புகள் வரும்னு நம்ம பேசியிருந்தோம். அதுபடி இப்போ நடந்திருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லோரும் அஷ்டமச்சனி கடகராசிக்கு முடிஞ்சிருச்சு, இனிமேல் அவர் டாப்பில் இருப்பார், அவரை அசைக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஜாதக ரீதியாக அஷ்டம ராகு நடக்கும். அஷ்டம ராகுங்கிறது ராகு சுய சாரத்தில் நடந்துட்டுருக்கப்ப அதே ராகு வலுப்பெற்று 8ஆம் இடத்துல வலுவாக இருப்பார். அப்போ அவருக்கு அந்த பிரம்மாண்டத்தினால அவருக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கணும், அவப்பேரை ஏற்படுத்தணும், அல்லது அவருக்கு அதாவது என்னென்னா அவருக்கு இது ஒரு கேஸ் மாதிரி போகிறது, அரசாங்க தண்டனை வர்றது, அரசாங்கத்தினால் பாதிப்படைகிறது அப்படிங்கிறதான் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இப்போ அவருக்கு இந்த சம்பவங்கிறது நடந்திருக்கு. அது பர்ஃபெக்டாக அவருடைய ஜாதகம் நமக்கு தெரிஞ்சனால கண்டிப்பாக அந்த பாதிப்பு வரும்னு சொன்னால், அதே மாதிரி தான் ஜாதக அடிப்படையில் தான் அவருக்கு இப்போ பின்னடைவை அது ஏற்படுத்தியிருக்கு. இது அரசியல் ரீதியாக அவருக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும், அல்லது மக்கள் அவர் மேலே ஒரு அட்ராக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும், நம்ம அந்த தொழில் ரீதியாக அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு நடிகர் விஜய்க்கு இது ஒரு பின்னடைவு தான். நடிகர் விஜயா இது பின்னடைவு. ஆனால் அரசியல்வாதி விஜயா அவருக்கு ஒரு அனுதாபத்தை, ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை இன்னும் கூட்டுமா, இன்னும் அதிகரிக்குமா இந்த இப்படியான நிகழ்வுகள்? இப்போ சினிமாங்கிறது ஒரு தொழில். ஸோ அவர் பார்த்துக்கிட்டு இருக்க தொழில் இதில் இவர் மட்டும் இல்லை, இவரை நம்பி ஒரு பணம் போட்டிருக்காங்க. அவங்க ப்ரொடியூசர் சைட்லேயும் அவங்களுக்கு பணம் இருக்குது. ஸோ இவரை நம்பி இருக்கவர்களுக்கும் சில பாதிப்புகளை கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அதை எப்படி ரசிப்பாங்க? ஒரு ப்ரொடியூசர் இந்த படம் தள்ளி போகுது, இல்லை ஒரு நெருக்கடி வருதுங்கிறப்ப நம்ம அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு போட்டு இவரை நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அவருக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கு இல்லையா? அது இவருக்கு நடிகர் விஜயை அவருக்கு இது ஒரு சங்கடங்களையும் பாதிப்பை தான் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா அவரே ஆடியோ லான்ச்சில் சொன்னார்ல, என்னைய வச்சு நீங்கள் பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு ரிஸ்க் இருக்குமே, பரவாயில்ல சார் நான் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் அப்படிங்கிற அவரே வெளிப்படையாக சொல்லியிருந்தார். இருந்தாலுமே அது அப்படிலாம் நடக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை தான். சரி, அப்போலாம் ஒன்றும் தொந்தரவு வராது. அப்படி தொந்தரவு வந்தாலும் நமக்கு பாசிட்டிவாக இருக்கும், படத்தில் இன்னும் நம்ம
கூடுதல் ப்ரொமோஷனாக இருக்குன்னு தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் இது வந்து சங்கடத்தை கொடுத்துடுச்சு. கடந்த நேர்காணலெல்லாம் விஜயோட கட்சி சின்னத்திலையா இருக்கட்டும், ஜனநாயகன் படத்தோட அந்த ட்ரெய்லர்லையா இருக்கட்டும், யானை சின்னத்தை பயன்படுத்தினது விஜயோட ஜாதகத்துக்கு, விஜயோட ராசிக்கு நல்லது இல்லைங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. இதை எப்படி அணுகணும், எப்படி புரியும்? அதாவது இவருடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது பூச நட்சத்திரம். பொதுவாக 22வது நட்சத்திரம் யாருக்காக இருந்தாலும் அவங்க நட்சத்திரத்துலேருந்து எண்ணிங்கன்னா 22வது நட்சத்திரம் வந்து வைநாசிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சர்வ நாசம். விஜயோட நட்சத்திரம் சர்வ நட்சத்திரம், அவருடைய நட்சத்திரம் பூசம். அவருக்கு வைநாசிக நட்சத்திரம் 22வது நட்சத்திரம் என்னன்னா பரணி. அப்போ ஆண் யானை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அந்த வைநாசிகம் அப்படின்னா சர்வநாசம், அவருக்கு அவப்பேரை ஏற்படுத்துறது அல்லது அவருக்கு வதை தொந்தரவுகளை கொடுக்கறது. வதைனா வந்து எல்லா விதத்துலையுமே அது பாதிப்பை கொடுக்கும். அதனால தான் அவருடைய அந்த இதில் வந்து கொடியில் அதை பயன்படுத்துறது தவறு அப்படின்னு சொன்னோம். அதனாலேயே வந்து தொடர்ந்து அவருக்கு பார்த்திங்கன்னா அவர் மக்களை சந்திக்க வரும்போதெல்லாம் ஒரு பாதிப்பு ஏற்படுது. அது வந்து போர்க்களத்தில் போகிறவங்களுக்கு பயன்படுத்தலாம். இந்த நட்சத்திரக்காரங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது. அதை இப்போவும் சொல்கிறேன், மறுபடியும் விஜய் அவர்கள் வந்து அதை பரிசீலனை பண்ணணும். யானையை வந்து அவர் தவிர்க்கணும். அதை இப்போ நம்ம திரும்ப ஒரு ப்ரோமோட் பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்துக்கு ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா 2 யானைகள் வந்து வர மாதிரி காட்டினாங்க. இது வந்து நம்ம கட்சிக்கு ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும், நமக்கு வந்து ஈஸியாக மக்களோட அது கனெக்ட் ஆகணுங்கிறதுக்காக தான் அதை பண்ணாங்க. ஆனால் அது வந்து அது ஒரு பாதிப்பை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ட்ரெய்லரில் வந்ததே தவறுன்னு. இப்போ அதே மாதிரி இப்போ அந்த ஒரு சம்பவங்கிறது நடந்துருச்சுல்ல. என்னதான் வந்து இது வந்து அரசியல்வாதி விஜய்க்கு சாதகமாக இருந்தாலும் அவர் பார்க்குற இந்த தொழிலுக்கு வந்து பாதிப்பை கொடுத்துருச்சு. மேலும் மேலும் இப்போவும் சொல்கிறேன், திரும்பவும் யானை சின்னத்தை திரும்ப யானையை ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்னா அவருக்கு வந்து கண்டிப்பாக தேர்தல் ரீதியாகவும் சரி, அவருடைய குடும்ப ரீதியாகவும் சரி, அவருக்கு வந்து இது நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு கிரகத்தை அந்த பரணி நட்சத்திரத்தோட அந்த விலங்கு இனத்தை வந்து மேலும் மேலும் ப்ரொமோட் பண்ணுறது, அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இதை ஆக்டிவேட் பண்ணால் அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். அதை வந்து தவிர்க்கிறது நல்லது. விஜய் அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ஜிஆர் மாதிரியே தான் விஜய் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை மெல்ல மெல்ல நகர்ந்து முன்னெடுத்துட்டு போகிறாரு. எம்ஜிஆர் தன்னுடைய படங்களில் யானையை பயன்படுத்தினார், இதை வச்சு மக்கள்கிட்ட நல்ல ஆதரவு வந்துச்சு. அதனால தான் விஜய் தன்னுடைய அரசியல் கட்சி கொடியிலையும் யானையை பயன்படுத்துகிறாரு, படத்துலையும் யானையை பயன்படுத்துகிறாருங்கிற விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. எம்ஜிஆர் திராவிட கழகத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு, திராவிட முன்னேற்ற கழகத்தெல்லாம் ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த கொள்கைகளை படத்தில் பரப்பிக்கிட்டு இருந்தார். அந்த விஷயத்தை தான் எம்ஜிஆர் பாணியில் விஜயும் தன்னுடைய அரசியல் சார்ந்த கருத்துக்களை, அரசியல் சார்ந்த விஷயங்களை சினிமாவிலையும் முன்னெடுத்துட்டு போகிறாரு. அது ஜனநாயகலையும் இருந்துச்சு. ஸோ எம்ஜிஆர் பாணியில் பயணிக்கிறார் விஜய் அப்படிலாம் சொன்னாங்களே, இது எப்படி காணுகிறது? எம்ஜிஆரோட ஒரு டிட்டோவாக அதை ஃபாலோ பண்ணுறாரு. அது வந்து யதார்த்தமாக நடந்ததா இல்லை வந்து பர்டிகுலர் அவரே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணாரா அப்படிங்கிறத நம்ம யூகிக்க முடியாது. ஆனால் இயல்பாகவே பார்த்திங்கன்னா எம்ஜிஆருக்கும் இவருக்கும் ஒரு ஒற்றுமைகள் உண்டு. ஏன்னா மக்கள் தொடர்பு அப்படிங்கிறது இருவருக்குமே கனெக்ட் ஆச்சு. தாய்மார்கள்ட்ட அவர் ஒரு நல்ல பேர் எடுத்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இவருடைய படங்களில் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் முக்கியத்துவம் அப்படிங்கிறது அவர் கொடுத்து தான் அவர் வந்து பண்ணார். மக்கள்கிட்ட அது ரீச் ஆனார். ஆரம்ப கட்டங்களில் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து 45 வயதுக்கு பிறகு தான் அவர் முன்னேற்றங்கிறது இந்த சினிமா ரீதியாக வந்து அவர் வந்தார். அதே மாதிரி இவருக்கும் பார்த்திங்கன்னா ஆரம்ப நிலையில் சினிமாக்குள்ளே வந்தப்போ அவருக்கு ஒரு நல்ல பேர் இல்லை. அவர் வந்து இந்த முகம் வந்து ஹீரோ ஆகுமா அப்படிலாம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனால் அவர் அதுக்கப்புறம் அந்த துறையில் வந்து தொடர்ந்து வந்தார். நல்ல ஒரு வெற்றிகள்லாம் கண்டிப்பாக அடைஞ்சார். இப்போ அவருக்கு பார்த்திங்கன்னா அவருடைய கொள்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து புத்தன் இயேசு காந்தி அப்படின்னு சொல்லி அவரோட பாடல்கள்லையும் அவருடைய படங்களில் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து இயேசுநாதர் படம் இருக்கும், அதிகமாக அவர் பயன்படுத்துவார். அதே நேரத்தில் அவரோட எந்த ஒரு மதத்தை சார்ந்து அவர் பேச மாட்டார். யாருக்கும் ஒரு முக்கியத்துவங்கிறது அவர் கொடுக்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற அண்ணாவுடைய கொள்கையை தான் அவர் முன்னெடுத்தார். கண்டிப்பாக படங்கள்லையும் அவர் கொடுத்தாரு. அப்போ மக்களை அரவணைத்து போகிறதுல அவர் வந்து அதில் கவனமாக இருந்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தன்னுடைய படங்கள்லையும் எந்த மதத்தையும் அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டார். எல்லா மதத்தினரும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான், மனிதனுக்கு ஒரு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய படங்கள்லையும் அவர் ஃபாலோ பண்ணார். அதனால தான் அவருக்கு வந்து ரசிகர்கள்ங்கிறது கூடுனாங்க. அதை அவர் வந்து கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து வேல் வாங்குறாரு, அந்த பிரச்சார இதில் வந்து வாங்குறாரு. அப்போ பொதுமக்கள், அதாவது இந்த கிறிஸ்துவ மக்களுக்கான
அந்த இந்த கிறிஸ்மஸை வந்து சமத்துவ ஒரு கிறிஸ்மஸாக விழாவை எடுத்து அவர் கொண்டாடினார். ஸோ அப்போ நான் எல்லாருக்குமானவர் அப்படிங்கிறத அவர் எம்ஜிஆர்கிட்ட இருந்து ஃபாலோ பண்ணிக்கிறார். அதே மாதிரி இன்றைக்கி தேவையானது பெரியாரோட கொள்கையும் அதையும் நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பெரியாரையும் அவர் எடுத்து பேசுகிறார். இப்போ நிறைய பேர் சமூக வலைதளங்களில் அடுத்த எம்ஜிஆர் விஜய் அப்படிலாம் பேசும் பொழுது எம்ஜிஆருக்கும் விஜய்க்குமான ஒற்றுமைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து மக்கள் திலகம் அப்படின்னு போற்றப்பட்டார். அப்போ இவர் வந்து ஜனநாயகன் அப்படிங்கிறாரு. அப்போ ஜனம்னா மக்கள், நாயகன்னா ஒரு தலைவன். ஓ, இந்த ஜனநாயகன்கிற வார்த்தையே எம்ஜிஆர் கிட்ட இருந்து மக்கள் திலகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இன்னொரு வெர்ஷன் தான் அது. அப்போ மக்கள் திலகம்ங்கிறத இவர் ஜனநாயகன் அப்படின்னு எடுத்திருக்காரு. அதே மாதிரி அந்த ஜனநாயகன் படத்துலையும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரி நான் ஆணையிட்டால் மாதிரி இவர் அந்த சவுக்கு எடுத்து அவர் அந்த அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம இதில் படத்துலேயே ட்ரெய்லர்லேயே தெரியுது. ஸோ அப்போ அவர் வந்து எம்ஜிஆரை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுறாரு தன்னுடைய அரசியல் குருவாகவோ. அப்போ எம்ஜிஆரை வந்து அவர் விடாமல் ஃபாலோ பண்ணிக்கிறாரு. ஏன்னா அவர் பேசும்பொழுதே சொல்கிறார்ல, அதனால் வந்து அவருடைய கொள்கைகளை அவர் வந்து பயன்படுத்திக்கிறார். இது அவருக்கு அரசியல் ரீதியாக ஒரு சாதகமான ஒரு நிலைப்பாடை கொடுக்குது. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களை பார்த்தீங்கன்னா அவர் வந்து மீனராசி அப்படின்னு சொல்லுவாங்க, இவர் கடகராசி. எப்பயுமே கடகராசிக்கு 5, 7, 9 அப்படிங்கிறது கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகும். அப்படிங்கிறப்ப கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 5வது ராசியாக வந்து விருச்சக ராசியும், 7வது ராசியாக மகர ராசியும், 9வது ராசியாக வந்து உங்களுக்கு மீனராசியாகவும் இருக்குது. ஸோ இந்த கனெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் இந்திய அளவில் இன்றைக்கி படத்துக்கு ஒரு நெருக்கடி கொடுத்தாலும் இந்திய அளவில் ட்ரெண்டிங் ஆகிறார், உலக அளவில் கூட ட்ரெண்டிங் ஆகிறார். இது வரைக்குமே வந்து யாரும் இந்த 1.25 லட்சம் அளவுக்கு திரும்ப டிக்கெட்டை ரிட்டர்ன் பண்ணதே இல்லை அப்படின்னு உலக அளவில் ஒரு இதை வந்து இவர் பேர் வந்து பிரபலம் அடைஞ்சிருக்கு. அப்போ இந்தியா அப்படிங்கிறது மகர ராசி, தமிழ்நாடுங்கிறது கடகராசி. அப்போ 7வது ராசி இப்போ அவருக்கு அது வேலை செய்யுது. அதனால் உலகம் முழுதும் இவருடைய புகழ் பரவுது. அதே மாதிரி மக்கள் தொடர்பு வந்து நம்ம எம்ஜிஆருக்கு ஒரு பேரு புகழ் கிடைச்ச மாதிரி இவருக்கும் அது வந்து பேரு புகழ்ங்கிறது அமையுது. ஏன்னா இது ஜாதக ரீதியாகவே இவங்க 2 பேருக்குமே ஒரு ஒற்றுமைகள் கட்டாயம் இருக்குது. எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு நடிச்சுக்கிட்டு இருந்தார், அதிகாரத்தில் இருக்கும் பொழுதும் நடித்தார். ஆனால் விஜய் தான் என்னோட கடைசி படம்னு சொல்லிட்டார். இப்போ விஜயோட ஜாதக கட்டமைப்பு பிரகாரம் விஜய்க்கு இதுதான் கடைசி படமாக தொடர்ந்து நடிக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த தேர்தல் வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு நெருக்கடிகளை கொடுக்குது. எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தப்ப ஒன்று நடி அல்லது ஆட்சி செய் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டது. ஸோ அது இவருக்கு தெரியும்ல. அதனால் என்னென்னா நான் அரசியலுக்குள்ளே வரும்பொழுதே நான் சினிமாவை நான் போகலை, இது என்னுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சிருக்கார். ஆனால் இந்த நிலை தொடருமா அப்படின்னா ஜாதக ரீதியாக அவருக்கு வந்து 2மே தொழில் தான், அரசியலாகட்டும் சினிமாவாகட்டும் தொழிலாக தான் அவருக்கு வந்து அமையக்கூடிய வாய்ப்பு. அப்படி தான் பார்ப்பாரா? அரசியல் வந்து தொழிலாக தான் பார்ப்பாரா? அரசியல்ங்கிறது இன்றைக்கி வந்து தொழில் தானே. நம்ம வந்து அதை ஒரு ரொம்ப பில்டப் பண்ணி அரசியல் மக்கள் சேவை அப்படி இப்படின்னு சொன்னாலும் நம்ம ஜாதக ரீதியாக பார்த்தா அது ஒரு தொழில் தான். ஏன்னா 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம். அப்போ இவங்க கர்ம அடிப்படையில் மக்களுக்கு அது சேவைங்கிறது சேவை. இப்போ நாணயங்கள் கண்டுபிடிக்க முன்னாடியே பணம் இதெல்லாம் வந்து இல்லாதப்போ தானே ஜோதிடமே தோன்றியது. ஸோ அதனால் வந்து இது அவருடைய தொழில் தான். அதனால் இந்த தொழில் அடிப்படையில் அவர் கண்டிப்பாக 2 துறையிலையும் போகக்கூடிய வாய்ப்பு தான் உண்டு. விஜயோட ஜனநாயகன் படம் தள்ளி போகுது அப்படின்னா சென்சார் போர்டில் சர்டிஃபிகேட் கிடைக்கல அப்படின்னா சொல்கிறாங்க. அப்போ மத்திய அரசு உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ மோடியோடைய அந்த இதுக்கு வந்து விஜயோட ஜாதகம் ஒத்து போகலையா அல்லது இது கூட்டணிக்கான விஷயமாக பார்க்கணுமா? இது எப்படி அணுகிறது? இப்போ மோடி அவர்களுக்கு வந்து அனுஷ நட்சத்திரம்னு சொல்கிறாங்க, இவர் பூச நட்சத்திரம்ன்றாங்க. பொதுவாகவே வந்து ஜென்ம நட்சத்திரங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் இருக்கும். நீ பெருசா நான் பெருசா, நீ சொல்கிறத நான் கேட்கணுமா நான் சொல்கிறத நீ கேட்கணுமாங்கிறது இயல்பாகவே இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை, ஏன்னா என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்து பிஜேபி வந்து இவங்களை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து இவருக்கு வந்து ஒரு உடன்பாடுங்கிறது இருக்காது. இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி அவங்க வந்து ஒரு கட்சி இந்த தேர்தலுக்காக கூட்டணிக்காக அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இவருக்கு ஒரு அழுத்தம் இருக்க தான் செய்யும். அது வந்து நம்ம ஜாதக ரீதியாகவே நமக்கு தெரியுது. ஏன்னா இப்போ நடக்கிற அந்த அஷ்டம ராகுவும் ராகு புத்தியும் அவருக்கு வந்து அதிகமான ப்ரெஷரை கொடுக்கும். அப்போ அது இவருக்கு மேலே இருக்கவங்க தானே ஸ்ட்ரெஸ் பண்ண முடியும். இவளுக்கு கீழானவங்க தொல்லை கொடுத்தா போங்கன்ட்டு போயிடலாம். ஆனால் இவருக்கு மேலே கண்டிப்பாக அழுத்தங்கிறது ஏற்படுது. அது காரணமும் இந்த ராகு புத்தி தான் முக்கியமாக காரணம். அப்போ விஜயோட ஜாதகத்தை பிரதமர் மோடியோட ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கூட்டணிக்கான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கா? கூட்டணி சேருவார்களா? என்ன நடக்கும்? எப்படி புரிஞ்சுக்கிறது? கூட்டணி அப்படிங்கிறது வந்து இருவரும் வச்சா
ஒரு பெரிய வெற்றிங்கிறது கிடைக்காதா? கிடைக்காது. இவருக்கு வந்து தனித்து நின்றாதான் இவருக்கான ஒரு முக்கியத்துவங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதைத்தான் அவனும் விஜய் அவர்களும் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் முயற்சி பண்ணுறாரு. ஸோ இந்த நேரத்தில் உள்ள அழுத்தத்தினால அவங்களுக்குள்ள ஒரு சில மனஸ்தாபங்களை அது கொடுக்கும். ஆனால் வந்து தேர்தலுக்கு பிறகு ஒன்று சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் நடக்கும். ஆனால் விஜய் வந்து அதிமுக தலைமையில் பிஜேபி உள்ள கூட்டணியில் இருக்குது. அந்த கூட்டணியில் விஜயும் போய் சேர்ந்தால் கண்டிப்பாக அந்த கூட்டணி ஜெயிச்சிடும்னு எல்லாரும் நம்புகிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் ஜெயிக்காதுன்னு சொல்கிறீங்களே? இல்லை, இவருடைய அடிப்படையான ஜாதகம் விஜய் அவர்கள் ஜாதகப்படி வந்து இந்த தேர்தலில் அவர் வந்து முழு வெற்றி அடைந்து முதல்வராகக்கூடிய யோகம்ங்கிறது இல்லை அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது. இந்த கூட்டணி சேர்றவங்களோட இதை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் என்ன நினைப்பாங்க, நமக்கு ஒரு சப்போர்ட் கிடச்சா, இப்போ ஏடிஎம்கே வந்து ஒரு சப்போர்ட் கிடச்சுன்னா அந்த வாக்குகள் சிதறாமல் நம்ம கொண்டு வந்தோம்னா நம்ம அந்த அடுத்தது போகலாம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு உண்டு. அதனால் இப்போ உள்ள சூழ்நிலை வந்து இவருக்கு வெற்றி வாய்ப்புகளை தராது. இவரோட கூட்டணி போட்டாலும் வெற்றிகள்ங்கிறது பலன் குறைவு தான் ஆகும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு எழுச்சி கூட்டம் இருக்குது. அப்போ பிஜேபி கூட கூட்டணி சேரும் பொழுது குறைந்தபட்சம் ஒரு துணை முதலமைச்சர் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் ஆந்திரா மாதிரியே சந்திரபாபு நாயுடு, நடிகர் பவன் கல்யாண் மாதிரியே ஒரு துணை முதலமைச்சர் ஆவதற்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் கூட்டணிகள் அமைத்து தரப்படும் அல்லவா? அப்போ அந்த துணை முதலமைச்சர் பதவி கூட விஜய்க்கு கூட்டணி மூலமாக கிடைக்காதுங்கிறீங்களா? இவருக்கு தனித்தன்மையான தலைவராகணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம், செயல்பாடு. ஸோ அப்படிங்கிறப்ப இவர் எப்படி அந்த துணை முதல்வர் பதவிக்கு இவர் விரும்பவும் மாட்டார். அதுக்கான சூழ்நிலையும் கண்டிப்பாக ஜாதக ரீதியாக அமையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ சில வழக்குகள்லாம் இருக்குல்ல, கரூர் வழக்கு சிபிஐ வசம் போயிடுச்சு. இப்போ 12ஆம் தேதி விஜய் டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க. இன்னும் சில விஷயங்கள்லாம் பேசப்படுது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இப்போ ஜனநாயகன் படத்தில் இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கதா இவங்க உச்சநீதிமன்றத்தில் சொன்னதாகவும், அதன் மூலமாக இன்னும் சில டெல்லி அதிகாரிகள் ரைடுகள் விஜய்க்கு மறுபடியும் அழுத்தம் தரப்படலாம், ரைடுகள் வரப்படலாம் அப்படிலாம் சொல்லப்படுது. அப்போ இந்த அழுத்தத்திற்கு விஜய் அடிபடிந்து கூட்டணி அமைப்பதற்கு விஜயோட ஜாதகத்தில் வாய்ப்புகள் இருக்கா? இவருக்கு இந்த மாதிரியான நெருக்கடிகளை கண்டிப்பாக தொடர்ந்து ஏற்படுத்தும். ஜனவரி 21க்கு அவர் வந்து சனி பயிற்சி ஆகுது. பூரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு போகுது. அப்போ அந்த பயிற்சி வந்து இவருக்கு சாதகமற்ற நிலையை தான் அது குறிக்குது. ஸோ அப்போ அவருக்கு ஒரு ப்ரெஷருங்கிறது கண்டிப்பாக ஏற்பட தான் செய்யும். நீங்கள் யூகிக்கிற மாதிரி அது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை. ஜனநாயகன் படத்தோடைய அந்த அடுத்த கட்ட விசாரணை 21ஆம் தேதி தான் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு தான் அவருடைய அந்த அந்த கிரக நிலையும் மாறுது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ என்ன மாதிரியான சிக்கல்களை ஜாதகப்படி விஜய் எதிர்கொள்ள வாய்ப்புகள்? அவருக்கு மேலும் மேலும் நெருக்கடிகள் தான் ஏற்படுத்தும். ஏன்னா இது வந்து அவ்வளோ சாதாரணமாக முடியக்கூடிய விஷயங்கள் இல்லை. ஏன்னா சனி நட்சத்திரத்துக்குள்ளே போயிட்டாரு அப்படின்னா இதற்கு தேவையில்லாத மன உளைச்சலை தான் அதிகப்படுத்தும். அப்போ மன உளைச்சல்னால் என்ன, இது மாதிரியான ஒரு சிக்கலை கண்டிப்பாக ஜனநாயகன் கண்டிப்பாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தான் உண்டு. அதனால் வந்து அவங்களும் இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து நான் சாதாரண ஒரு படமாக போயிருந்தால் அது வாட்டில் போயிருக்கோம். இப்போ அவங்களுக்கு வசூல் கெட்டுப்போச்சு. இப்போ நல்ல லீவு இருக்குது. இந்த டைமில் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அந்த இவங்களை நம்பி பணம் போட்டவங்க வந்து அவங்க வந்து சம்பாரிச்சிருப்பாங்க. ஆனால் அது நடக்கூடாதுன்னு இருக்கே, அதனால் அது நடந்துருச்சு. அதே மாதிரி தொடர்ந்து அந்த ரைடோ அல்லது பாஜகவோட நெருக்கடியோ கண்டிப்பாக தொடர்ந்து இருக்கும். கூட்டணிக்குள்ளே அவர் வரணும், இல்லை அப்படின்னா நெருக்கடிகள் கண்டிப்பாக அவருக்கு அதிகமாக ஏற்பட தான் செய்யும். அது வந்து அவருக்கான சூழ்நிலை இல்லை. கூட்டணிக்குள்ளே வருவதற்கான எந்தவித சாத்தியக்கூறுகளும் விஜய் ஜாதகத்தில் தென்படலை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தென்படலை. அவர் அதுக்கான அதுக்கு ஒத்துக்கிற மாட்டார். எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும் அதை தாங்குவார். நான் வந்து தேர்தலுக்கு பிறகு வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவார். தேர்தலுக்கு ஏன்னா அவருடைய ஜாதகம் தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கிறேன்னா எப்படி அப்படின்னா அதை நம்ம தள்ளி போடுறதானே. ஒருத்தங்கள்ட்ட உடனே நான் பதில் சொல்லலாம், கொஞ்சம் தள்ளி போடுவான், ஜெயிச்ச பிறகு கூட பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதிகள் கொடுக்கலாம். வந்த கூட்டணி வந்தால் தானே ஜெயிக்க முடியும்னு பிஜேபியும் அதிமுக நம்புறாங்கல்ல. ஆமாம். அப்போ அவங்களோட மனநிலை அது. ஆனால் ஜாதக ரீதியாக அப்படி இல்லை. ஓகே. அவர் வந்து எப்பயுமே தனித்து இருக்கணும் தான். ஏன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கவர் அதே மாதிரி ஒரு அந்தஸ்தாக தான் இருக்கணும்னு அவர் நினைப்பார். இப்போ விஜயோட ஜாதகம் அரசியலில் இப்போதைக்கு ஒரு ஜொலிக்கிற நிலைமையில இல்லை. ஆனால் ஒரு நடிகராக அவர் ஜொலிக்க வச்சுக்கிட்டு இருக்கு அவருடைய ஜாதகம். அப்படிதான் நடிகராக ஜொலிச்சுக்கிட்டு இருக்கவருக்கு அந்த நடிப்பு தொழிலை அவர் விட்டுட்டு அரசியல்வாதியாக அவர் பூமாகிறார், தொழில் மாத்துறாரு. அப்போ இந்த அரசியல் ரீதியாக வந்து அவருக்கு இந்த பின்னடைவு, ஒரு தொழிலில் தோல்வியோ தொழிலில் நெருக்கடியோ நடந்தால் ஆட்டோமேட்டிக்காக இந்த தொழிலில் ஒரு அரசியலில் அவருக்கு ஒரு நல்ல பவர் கிடைக்கும். இப்போ இந்த இதுக்கு முன்னாடி நம்ம படத்துக்கு ரிலீஸுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ இவருக்கு வந்து சாதகமாக தான் கண்டிப்பாக அமையும்.
சாதகம் தான் இவருக்கு என்ன மாதிரி சாதகம்? பொதுமக்களோட ஆதரவு இன்னும் கூடும். அரசியலா? அரசியலாக அவர் அரசியல் விஜய்க்கு இது சாதகமான சூழ்நிலை தான். ஆனால் இது தேர்தல் வெற்றியை தருமா அப்படிங்கிறது நம்ம இல்லைன்னு தான் சொல்கிறோம். ஆனால் கண்டிப்பாக முன்னாடி இருந்த வாக்குகளோட கூடுதலாக வாங்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. விஜயோட ஜாதக கட்டமைப்பை வச்சு சினிமாவில் என்ன நடக்கும், அரசியல் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நிறைய விஷயம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. வணக்கம்.